இந்த சோனி லேப்டாப் பாருங்கள். இது வந்து ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக இருக்கும். இன்றும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதே வந்து அபூர்வமாக தான் இருக்குது. அப்போது வந்து திக்னஸ் நல்லா வெயிட்டான லேப்டாப்புங்க. இந்த பிளாஸ்டிக்லாம் தன்மையே மாறிட்டுருக்கு. அதே சமயத்தில் இந்த போல் ஒரு சர்வீஸ்க்காக ஒரு லேப்டாப் வருதுன்னா ரொம்ப ரிஸ்க்கும் இருக்குங்க. ஏன்னா பழையதாகும் போது இந்த பேனலோடைய குவாலிட்டி வந்து மாறி போகுது. அந்த பிளாஸ்டிக்கோட தன்மை வந்து மாறிடுது. அப்போ என்ன ஆகுனாக்கா நம்ம பிரிக்கும் போது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன தான் சேஃபாக பிரித்தாலும் அந்த சிறு சிறு அந்த பாகங்களில் கிராக் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க. பழைய லேப்டாப் பொறுத்தவரையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக தான் பிரிக்கிறோம். சிலதெல்லாம் அதோட தன்மை மாறிடுறதால கிராக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரீஒர்க் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த ரிஸ்க்கும் இருக்குது. இந்த பிளாஸ்டிக்கை பொறுத்தவரையும் அவ்வளோதாங்க லைஃப். மெட்டலில் வரும்போது அது இல்லை. மெட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிப்பாட்டிட்டாங்க. மேக்ஸிமம் ஆப்பிளில் மட்டும் வருதாட்டுக்குது மேக் புக்கில். மெட்டல் வந்து வெயிட் அதிகன்றதால இப்போது அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் கொண்டு வந்துட்டாங்க. பிளாஸ்டிக்லேயே ஸ்லிம்மாக வருது இப்போ வர மடிக்கணும்.